சார் எத்தனை அமைச்சர் இருக்கிறது 5 தானே, மேக்சிமம் 5 கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலாம். இல்ல அது கரெக்ட். அவர் வந்து ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸ்பான்ஷன் எப்பவுமே பண்ணுவாங்க. அவர் வந்து அவருடைய கட்சியை சார்ந்த 8 பேரோ 9 பேரோ அமைச்சராக்கி ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் தான் நடந்திருக்கு. வாக்கெடுப்புல வந்து அவர்கள் வந்து பெரும்பான்மையை நிரூபித்துட்டாரு. இனிமேல் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரு. அப்புறம் எந்தெந்த கட்சிகள் வந்து அரசாங்கத்துல சேருவாங்கன்றதை அவர் கன்சல்ட் பண்ணி அவர்களுக்கும் இன்னுமே வந்து பரவலா மற்ற ஏரியாஸ் எல்லாரும் சொசைட்டியில் இருக்கிற எல்லா குரூப்ஸையும் அவர் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கேபினெட் அமைக்கிறதுக்கு இது வாடிக்கையா நடக்கிறது தான். ஃபர்ஸ்ட் டேவே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நார்மல் தான். அது எப்படி கணிக்கிறது? இந்த தேர்தலுக்கு முன்னாடியே எங்களால கணிக்க முடியல, இதுக்கப்புறம் கணின்னு சொன்னா நான் என்ன சொல்றது? சரி, பிராங்கா சொல்றேன், நான் வந்து தாவேகாவை நீங்க நான் குறைச்சு மதிப்பிடல. வாக்கு வாங்குவாங்கன்னு நல்லா நம்பினேன் நான். ஆனா சீட்டா மாறுமான்னு தெரிஞ்சா அதுல ஒரு கேள்விக்குறி தான் நான் முன்னாடி சொன்னேன். அது நான் தப்பு, என் போட்ட கணக்கு தப்பு. இது என்னுடைய கணக்கு தப்புனா நான் கட்சியில இருக்கவங்க எல்லாரும் கணக்குலையும் அவங்களுடைய கருத்தை கேட்டுதான் நான் என் கணக்குக்கு வந்தேன். இப்போ பெரும்பாலான அரசியல் இருப்பவர்கள், பத்திரிகையாளர்கள், ஏன் நிர்வாகிகள், அரசாங்க அதிகாரிகள் யாருமே சரியா கணிக்கல. ஆனா இனிமே வந்து அது ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க. அவருக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல குட்வில் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு குட்வில் இருக்குன்றதை முழுமையாக ஏத்துக்கிறேன். இனிமே அவருக்கு அந்த குட்வில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அவருடைய செயல்பாட்டை பொறுத்து அது எப்படி வளருதுன்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தாவேகா என்பது ஒரு 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 பிரதான அரசியல் கட்சியாக தமிழ்நாடு அரசியல்ல இருக்கும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பிரதான அரசியல் கட்சியா இருக்கும். யாராவது திமுக வந்து குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னா அது வந்து அரசியல் புரிதல் இல்லாம பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த எலெக்ஷன்ல யாருக்கு பலத்த அடின்னு கேட்டாக்க 2 கட்சிக்கு பலத்த அடி. ஒன்னு அதிமுக, 2வது பிஜேபி. இந்த 2 கட்சிக்கு தான் என்னுடைய புரிதல்ல பலத்த அடி தமிழ்நாட்டில். ஒரு பெரிய கட்சியா இருந்தது. இப்போ ஒரு 47 சீட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆனா அது இப்ப 2ஆ ஸ்பிளிட் ஆயிருச்சு. ஒரு தரப்பு வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே இதோட இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிரும்னு ஒரு கடுமையான சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துருச்சு. ஏன்னா 4 தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்தித்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு, அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லை, ஒரு ஜெயலலிதா வெற்றி பெற்று அவருடைய இறந்ததுனால நடுவில் வந்து மக்களை சந்தித்து முதல்வர் ஆகல. அவருடைய தலைமையில எந்த தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை. இன்னும் 5 வருஷம் கழிச்சு அவருடைய தலைமையில வெற்றி பெறும் என்று என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால அந்த கட்சிக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வரும். அது உடைஞ்சு இன்னொரு கட்சியோட இணையுமா இல்ல அவங்களே அப்படியே பிசுபிசுத்து போயிடுவாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு 3வது கட்சியாக மாறிட்டாங்க. அது அதிமுகவுக்கு அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இனிமே வந்து எப்பவுமே நம்பர் 1 பார்ட்டியாக இல்ல நம்பர் 2 பார்ட்டியாக இருந்த பழக்கம் அந்த கட்சிக்கு. இன்னைக்கு கிளியர்லி அவங்க நம்பர் 3 பார்ட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்பர் 1 பார்ட்டி வந்து தாவேகா, நம்பர் 2 பார்ட்டி வந்து டிஎம்கே. அப்படி இருக்கும்பொழுது ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் மூமெண்ட் தான் இது. அது எதிர்காலத்தில் அவங்க எப்படி கையாளுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமையில அவருடைய அடிமட்ட தொண்டனோ பொதுமக்களோ அவர்களுமே நம்பிக்கை வைத்து 5 ஆண்டு காலம் கழிச்சு அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் யாரும் நம்புறாங்களான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏங்க வந்து கவர்மெண்ட் அதுக்குள்ள எப்படிங்க ரிசல்ட் போட முடியும்? அதான் வரவேற்கிறேன். இல்ல மதுபான கடைகளை எல்லா அரசாங்கமும் முதல்ல வந்த உடனே இந்த மாதிரி அறிவிக்க விட்டுருக்காங்க. அதிமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, இந்த 500 மீட்டர் அது ஒரு குறிப்பிட்ட தொகைக்குள்ள பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் ஒரு புதிய முடிவு இல்லை. அது எல்லாருமே சொல்றது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துல, ஒரு தேவாலயம் பக்கத்துல, அந்த மாதிரி சில பொதுமக்கள் புழங்குற பக்கத்துல இருக்கக்கூடாது. அது முன்னாடியே இருந்தது. ஆனா மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை சேர்ந்து அவருடைய அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ சந்தித்து நான் முழுமையாக வரவேற்கிறேன். இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள நம்ம இன்னும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்கிறது. அவர்களும் எல்லாம் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களே பெரும்பாலானோர் முதல் முறையா வந்திருக்கிறாங்க. அமைச்சரவையில இருக்கிறவங்க திரு செங்கோட்டையனை தவிர யாருமே முன்னாடி அமைச்சரா இருந்ததில்லை. அதனால அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க டைம் கொடுத்து அவங்களுடைய செயல்பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எந்த விமர்சனமா வைக்கணும். இப்போ வைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.